ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் பண்டிகை காலம் வருது இல்லையா? பண்டிகைகள் நிறைய நேயர்கள் கேட்குறது என்னென்னா, இந்த பாரம்பரியமான நம்ம பண்ணுற இந்த சீயம், போளி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு காமிங்களேன். நம்ம நிகழ்ச்சியிலே 1-2 தடவை அதை காமிச்சிருக்கோம் வித்தியாசமான ஃபில்லிங்கோட. ஆனால் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை கேட்ட நேயர்கள் எல்லாருக்குமே அது பயன்படுமேங்கிறதுனால செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா, போளி, கொழுக்கட்டை, சீயம், இனிப்பு சீயம் இது எல்லாத்துக்குமே பேஸன், அதாவது உள்ளே வைக்கிற பூர்ணம் ஒன்று தான். இந்த பூர்ணம் தான் மெயினாக இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை வச்சு போளியும் சீயமும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பூர்ணத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். கடலை பருப்பு 1 கப் நன்கு ஊற வைத்து குக்கரில் வேக வைத்து வடித்து அரைத்து கொள்ளவும். வெல்லம் பொடித்தது 1 கப் குவித்து அளக்கவும், பாகாக காய்த்து கொள்ளும். தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். இப்போ இந்த பூரணத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இந்த சீயத்துக்கு என்ன தேவை, அடுத்தது நம்ம போளி பண்ண போகிறோம், அதுக்கும் என்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் இந்த வெல்லத்தை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் அந்த வெல்லம் வந்து நல்லா கொஞ்சம் இளகி உருகுச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த மண்ணை தான் அடியில் தங்கி போயிடும். அப்போ நமக்கு ஈஸியாக வடிகட்டி இதோடு சேர்த்துடலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பை உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒருவேளை நேரம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 விசில் கொடுத்து ஒரு 1 கப் கடலைப்பருப்பு வேக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். அந்த 3 டம்ளர் தண்ணியை நல்லா அதில் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு இந்த கடலைப்பருப்பை இறக்கிட்டு ஆற விட்டு வடிகட்டி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். இது ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போது நல்ல வெல்லம் உருகிருச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டியில் நான் பருப்பை போட்டிருக்கேன். கடாயில் ஒரு வடிகட்டியில் இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டிடலாம். பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தை இதில் வடிகட்டிட்டோம். இது பார்த்திங்கன்னா தளதளன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஐயோ இதெல்லாம் இப்படி எப்படி உருண்டு வரப்போகுதுன்னு யோசிக்கலாம். நல்லா சேர்ந்து வந்து நம்ம கிளற சேர்ந்து வந்ததுன்னா கரெக்டாக நமக்கு உருள்ற பதத்துக்கு வந்துடும். ஒரு தேங்காய் பூ, அடுத்தது ஏலக்காய் தூள், பாருங்கள் நல்லா இப்படி தளதளன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுனால டக்குன்னு இழகி கொடுத்துருச்சு. இனி ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா இறுகிடும். இறுகினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உருண்டை பண்ணி போளி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பூரணத்தை நீங்கள் ரெடி பண்ணி தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். கட்டாயம் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 2வது எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் எப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி செஞ்சுட்டு திருப்பி தூக்கிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா சரியாக வராது. அதனால் என்ன பண்ணலாம், செஞ்சதுக்கப்புறமா தூக்கி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவையோ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சீயம் வந்து நம்ம அரிசி பருப்பு ஆட்டி பண்ணுற சீயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை டக்குன்னு பண்ணணும்னா இருக்குது மைதா. ஆனால் அந்த மைதாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது இதில் பண்ணுற மாதிரி. பட் அவசரத்துக்கு அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் நல்லா பூரணத்தை உள்ளே வச்சு மெல்லிசாக சப்பாத்தி போட்டிங்கன்னா மைதா மாவு மட்டும் இல்லை கோதுமை மாவு போளி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நார்த்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பூரன் போலின்னு சொல்லி பெரும்பாலும் அவங்க கோதுமை மாவில் தான், இதே பூரணம் தான் ஆனால் கோதுமை மாவில் பண்ணுவாங்க, நம்ம மைதாவில் பண்ணுறோம். இப்போ இது நல்லா சேர்ந்து வருது. இது நல்லா சேர்ந்து வர நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவு. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா சீயத்துக்கு, அதாவது இனிப்பு சீயம். இந்த இனிப்பு சீயத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ உளுந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோ அரிசி, பச்சரிசி ஒரு 1/2 கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 1/2 கப் பச்சரிசி ரெண்டுமே சம அளவில் எடுத்து நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதை கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறமா
உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்து, ஏன்னா மேல் மாவு வந்து சப்புன்றது டேஸ்ட் நல்லா இருக்காது. சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஒரு இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு இந்த உருண்டையை உருட்டி அதில் நினச்சி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சிஎம் தயார். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்கும்போது இது எதனால நான் வந்து இந்த பலகாரத்தை எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு சீயத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது போளி. போளிக்கு பார்த்திங்கன்னா நான் மைதா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உப்பும் மஞ்சளும் சேர்த்து இப்போ 1 கப் அளவுக்கு மைதா பிசைகிறோன்னா நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம ரீஃபைண்ட் ஆயிலே எதாவது போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போடும்போது ஒரு சிறு கசப்பு தட்டும். பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த வாசனை பிடிக்கிறதுல நெய்யும் நல்லெண்ணையும் வந்து சட்டுன்னு அந்த வாசனையை ஒரு மாதிரி பெரட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நல்லெண்ணெய் வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் போட்டால் அந்த நல்லெண்ணெய் போட்டு தான் போளி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும்னு. அது அவசியம் கிடையாது. இந்த ரீஃபைண்ட் ஆயிலை நீங்கள் வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா ஒரு மாதிரி தளதளப்பாக பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி போளிக்கு பிசையும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த எண்ணெயை அப்படியே அந்த கிண்ணம் நிறைய மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அந்த கிண்ணம் நிறைய நீங்கள் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயில் ஊறணும்பாங்க. ஒரு விதத்தில் அது நல்லா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சுலபம், எண்ணெயும் அவ்வளோ செலவாகாது. ரெண்டாவது இந்த சாஃப்ட்னஸ்ஸு கட்டாயமாக ஈக்குவலாக நம்ம எப்படி எண்ணெயில் ஊற வச்சு பண்ணுற சாஃப்ட்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் இன்னும் கேட்டிங்கன்னா என்னோடய சின்ன அனுபவத்தில் அதை விட கூட இது இன்னும் சாஃப்டாக இருக்குது. அந்த எண்ணெய் அதில் சேர்றதுனால அந்த எண்ணெயில் ஊற உங்களுக்கு அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிற அந்த இழுவத்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ போளி வந்து அந்த போட்டு அந்த சூடாக சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆறுச்சுன்னா அந்த எண்ணெயில் ஊறின போளி வந்து அதாவது அந்த மேல் மாவு வந்து சாஃப்ட்னஸ் இதில் கிடைக்கிற அளவுக்கு அதில் இல்லை. இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நான் இது இப்போ பண்ணியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வெல்லத்தோட தன்மை என்னன்னா ஆற உங்களுக்கு அந்த இருகல் தன்மை கிடைக்கும். அதாவது நல்லா இறுகி வரும், உருண்டு திரண்டு வர பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து நெய் சும்மா 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றினா போதும். நல்லா இருக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரத்தில் ஒட்டாமல் அந்த கரண்டியை நம்ம திருப்பினோம் அப்படின்னா கரண்டி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் வரும். அதுதான் சொல்லுவாங்க. அதை அப்படி கரண்டி இப்போ சுழட்ட அந்த தன்னை கரண்டியோடைய தானும் சுழண்டுக்கிட்டு வரும். அந்த மாதிரி பதத்தில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது நான்ஸ்டிக் பேனுன்னு இல்லை, எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். மற்ற பாத்திரங்களை லேசாக ஒட்டும், அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி வச்சுருந்தாங்க பூரணம் பாருங்கள். இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இந்த உருட்டு பதம் வரைக்கும் வந்துடும். இது நல்லா உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். கையில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ மாவும் ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த பக்கம் நான் இந்த சீயத்துக்கு ஆட்டி வச்சுருக்கேன். அந்த சீயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் சம அளவு போட்டு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா வெண்ணெய் மாதிரி ஆட்டிட்டு இதை எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இழுவையாக இருக்கும். இப்போ வடை மாவுலாம் தொட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், உருட்டுனா நல்லா உருட்டு வரும். இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இழுவையோடு வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாவும். ஆனால் கொஞ்சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு இடையில இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளார நம்ம இந்த போளி மாவு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த போளி மாவை எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். நான் எண்ணெய் தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன், ஊற வைக்கல எண்ணெயில். இதை நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க.
லேசாக அப்படி எடுத்து நல்லா மூடிடுங்க. அப்படியே அது ரெடியாக உருட்டி வச்சிட்டோம். இது அந்த கிண்ணம் பண்ண வராதவங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு தெரியும். லேசாக மாவு, நான் ஒரு கிண்ணத்துல மைதா மாவு வச்சுருக்கேன். இந்த மைதா மாவை தொட்டுக்கிட்டு இப்போ லேசாக ஒரு சின்ன பூரி அளவு இந்த மாதிரி திரட்டிடுங்க. இதுக்கு நடுவில் இதை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் இந்த கிண்ணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு வரல அப்படின்னு வருத்தமும் பட வேணாம். இது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திரட்டி வச்சிடலாம். போலி எப்போவுமே தெரியும் எல்லாருக்கும், ரொம்ப நைஸாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அதே மாதிரி என்னோடய சின்ன அபிப்பிராயம், அது குட்டி குட்டி போலியாக இருந்து வச்சுங்க, 1க்கு 2 கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த போலியை வந்து பெருசு பெருசாக பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி உதிர்ந்து போய் அதுக்கப்புறம் சாப்பிட்றத கூட சின்ன சின்ன சைஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை கூட நம்ம பண்ணலாம். அதை நான் வந்து போட்டு எடுக்கும்போது எப்படிங்கிறத சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னொரு போலியும் பண்ணிட்டோம். இதுக்கு இடையில் எண்ணெயும் காஞ்சிருக்குது. நம்ம அந்த சீயத்தை போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுது. நம்ம போலி வேறு திரட்டி வச்சிட்டோம். இப்போ அந்த மாவில் இந்த உருண்டையை நினச்சிக்கலாம். இப்போ இது வந்து இந்த பாத்திரத்தை எந்த கிண்ணத்தில் நம்ம மாவு வச்சுருக்கோமோ அந்த கிண்ணத்தை இடது கையில் பிடிச்சிக்கிட்டு வலது கையால் நினச்சி போட்டிங்கன்னா மாவை அந்த எண்ணெய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா கீழே ரொம்ப சொட்டாது. இது நீங்கள் தண்ணி தொட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நேரடியாக நம்ம அப்படியே போட்டுடலாம். பூர்ணம் இப்போ நம்ம நினச்சி எடுக்கும்போது சமயத்தில் பார்த்திங்கன்னா பூர்ணம் இருக்கிற இடம் வந்து சமயத்தில் இந்த அதாவது நம்ம விரல் படுற இடத்துல சமயத்தில் பூர்ணம் தெரியும். அது கூடின கூட நம்ம எடுத்து போடும்போது லேசாக ஒரு உருட்டிட்டு போட்டிங்கன்னா அதுவும் மறைஞ்சிக்கும். இல்லைன்னா என்ன பண்ணால் அந்த பூர்ணம் தெரிகிற இடம் லேசாக ஒரு துவாரம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பூர்ணம் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அது வராமல் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதை சுயத்தை போட்டு எடுத்துட்டோம். அதாவது சீயத்தை போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது போலி திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை போட போகிறோம். பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா பாந்தமாக கரெக்டாக இருக்கும். அதில் போலியை கிழிச்சோ இல்லை கட் பண்ணி சாப்பிடும்போது அது உள்ளே இருக்கிற பூர்ணம் உதிரும் இல்லையா, அதெல்லாம் இதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 3 சின்ன சின்ன பீஸ் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு இடையில் நம்ம வந்து சீயம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை டிஸ்பிளேயில் எடுத்து வைக்கலாம். பாருங்கள், மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம் நல்லா. இது வந்து நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனாலும் இல்லை ஒரு நாள் ஆனாலும் கூட உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ இது போட்டுக்கிட்டே இந்த பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு அந்த கொழுக்கட்டையோட மேல் மாவு எப்படி பண்ணுறதுங்கிறது கேட்டுகிட்டே இருக்காங்க. அது ஒரு நாள் நிகழ்ச்சியில் காமிச்சாலுமே இதை வந்து ஒரு தடவை நான் சொல்லவும் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேல் மாவுக்கு பூர்ணம் இதுவே இருக்கட்டும். மேல் மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் இதை வந்து வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணியை வடிச்சிட்டு நிழல் உணர்த்திடுங்க. வீட்டுக்குள்ளே டேபிள் மேலே, டைனிங் டேபிள் மேலேயே ஒரு துணியை விரிச்சிட்டு அல்லது சமையக்கட்டு மேடை மேலேயே ஒரு துணியை விரித்து இதை நல்ல தண்ணியை வடிச்சிட்டு போட்டுருங்க. நல்லா தண்ணி ஆறி, அதாவது அரிசி ஃபுல்லாக காயாமல் லேசாக ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஈரம் இருக்கும்போது மிக்சியில், ஏன்னா 1 கப் அரிசி தானே, மிக்சியில் நம்ம அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில் இந்த போலியை பற்றி பாருங்கள். இப்போ நான் நெய் ஊற்றி பண்ணுறேன். மாவில் எண்ணெய் போட்டிருந்தேன், நெய் போடல. மாவில் மேலே ஊற்றுறது மட்டும் நம்ம நெய் ஊற்றி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெயோட வாசனை டாமினேட் பண்ணாது. இப்போது அந்த கொழுக்கட்டை மாவுக்கு பார்த்திங்கன்னா
நல்லா வீட்டில் நிழல் உணர்த்தி அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சுக்குங்க. நல்லா நைஸாக ஜலிச்சுட்டு, அது ரொம்ப நைஸ் ஜல்லடை அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஜலிக்க வராது. கொஞ்சம் அடுத்த சைஸ் இதில் வந்து ஜலிச்சுடுங்க. நல்லா ஓரளவு நல்லா மாவு நைஸ் மாவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாவு ஒரு கப் அளந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணியை வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பும், சிலர் எண்ணெய் விடுவாங்க. பட் என்னோட இது வந்து ஒரு ஸ்பூன் நெய் விடணும். அந்த வாசனை நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்பூன் நெய் விடுவேன். அதில் நல்லா கொதிக்கும்போது இந்த மாவை அதில் கொட்டி கட்டி தட்டாமல் நல்லா கிளறிடணும். பார்த்திங்கன்னா இந்த நான் போட்டு இந்த போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக அடுக்கிடலாம். சீயமும் பண்ணியிருக்கோம், போலியும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி நல்லா நைஸாக சலித்த மாவு ஒரு கப் இருந்ததுன்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி. அந்த தண்ணியை கொதிக்க வச்ச அடுப்பில் தண்ணி கொதிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. போட்டுட்டு அது தீயை குறைச்சி வச்சு இந்த மாவை அப்படியே அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறிடுங்க. அப்போ தீயை தூண்டிட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு ஈர துணியில் அந்த மாவை மொத்தத்தையும் கொட்டி நல்லா முறுக்கி கட்டி வச்சிங்கன்னா, அதாவது இந்த அம்மணி செய்கிறதும்பாங்க அதை. அது என்னென்னா சின்ன சின்ன இது உருண்டையாக கட்டி தட்டும். அந்த கட்டி தட்டாமல் இது நல்லா எல்லாமே ஒன்று போல் வெந்து கொடுத்து சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவை பிரித்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் நெய்யை தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா நல்லா அப்படி நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மைதா மாவு பிசைகிற மாதிரி பிசைய வரும். இந்த பக்குவத்தில் தயாரித்த மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி உங்களுக்கு அப்படியே மைதா மாவு மாதிரி பிசைய வரும். அதுக்கப்புறமா இந்த பூரணத்தையே ஒரு சின்ன சொப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு மூடி வேணுங்கிற வடிவத்தில் பண்ணி நம்ம கொழுக்கட்டையாக ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம வந்து இப்போ இதை முந்தின நாள் நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சமாக பண்ணுற குடும்பமாக இருந்ததுன்னா அன்றைக்கி காலைல பூஜைக்கு பண்ண முடியாது அப்படின்னா, முந்தின நாள் நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பரவலான ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. டப்பா போட்டு அந்த இது மூடியை போட்டு மூடாமல் ஒரு பேப்பரோ துணியோ போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா வேர்த்து வடிஞ்சு வாசனை வராமல் இருக்கும். மூடி போட்டு நல்லா அந்த மாவில் மூடியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மக்கு வாசனை வந்துடும். அந்த பழைய வாசனை வராமல் இருக்கிறதுக்கு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணலாம். சரி, இது வந்து நிறைய கொஞ்சமாக பண்ணும்போது நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நிறைய பண்ணுறது வந்து மிஷினில் கொடுத்து இதே மாதிரி கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து நல்லா சலிச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு மேலே ஒரு துணியை போட்டு வச்சுட்டு காலையில் மாவை கிளறினீங்கன்னா பதமாக ரொம்ப நல்லா வரும். இந்த கிண்ணத்தை அந்த மாவை நல்லா தேய்ச்சி கிண்ணம் செய்யும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கே அப்படின்னு. அதே மாதிரி வெந்ததுனால இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு பூரணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி போலி, சீயம், கொழுக்கட்டை எல்லாமே பண்ணலாம். அதுவும் பண்டிகை காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த போலியும் சீயமும் நல்லா உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நிறைய நேரில் கேட்டவங்களில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பிள்ளைங்க முதல்ல கல்யாணம் ஆகி வந்தவங்களோ இல்லை முதல்ல கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்களோ எல்லாம் இந்த பாரம்பரியமான டிஷ்ஷை பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா ப்ளீஸ் மேடம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த நேர்களுக்கு இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்த இந்த 2 டிஷ்ஷுக்கும் பொதுவான இந்த பூரணம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு ரீகேப். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை ஒரு கப் எடுத்து நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம், அதுக்கப்புறமா அதை குக்கரில் போட்டு 3 கப் தண்ணி அளவு விட்டு நல்லா ஒரு 2-3 விசில் வச்சு வெந்ததும் ப்ரெஷர் அடங்குனது இறக்கி வடிகட்டி நல்லா மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. 1 கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடுப்பில் வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச பருப்பு விழுத போடுங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கலவையும் அதில் சேருங்க. தேங்காயும் போடுங்க. நல்லா கிளறினீங்கன்னா தளதளன்னு இருக்கிறது கொஞ்சம் சேர்ந்து வரும். அந்த சமயத்தில் ஏலக்காய் தூளும் போட்டு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா சேர்ந்து வர மாதிரி கிளறி திரண்டு வந்த உடனே இறக்கி ஆற வச்சு நல்லா உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த போலி மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்து
நல்லா ஒரு கப்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே இந்த பூரண உருண்டையை வச்சு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரட்டி தோசைக்கல்ல நெய் விட்டு சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா போளி ரெடி. சீயத்துக்கு 1/2 கப் உளுந்து அப்படின்னா 1/2 கப் பச்சரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சு கிரைண்டரில் வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பையும் போட்டு இட்லி மாவு பதத்தில் கரைச்சிக்கிட்டு கடாயில் எண்ணெயை காய வச்சு இந்த பூரண உருண்டையை இந்த மாவில் துவச்சி எடுத்து அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா நிறைய அந்த மாதிரி உருண்டைகளை போட்டு நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வெந்ததும் எடுத்து வச்சுங்க அப்படின்னா இனிப்பு சீயமும் ரெடி. அதே மாதிரி கொழுக்கட்டையும் நான் அன்றைக்கி சொன்ன பதத்துலேயும் பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இன்றைக்கி பார்த்த இந்த பூரணத்தை வச்சு நம்ம 2 ஸ்வீட் பண்ணோம், பாரம்பரியமான 2 ஸ்வீட்டும் பண்ணோம். நிச்சயமாக நேரில் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். வரப்போகிறது பண்டிகை காலம் இல்லையா, கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சந்தோஷமாக அதை சாப்பிடுங்க. ஏன்னா செஞ்ச சந்தோஷம் நமக்கும் இருக்கும், சாப்பிட்ட சந்தோஷம் அவங்களுக்கும் இருக்கும். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.